வணக்கம் ஜோதிட நண்பர்களே. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தர்ம கர்மாதிபதி யோகம். ஜோதிடத்தின் மிக முக்கியமான முதன்மை யோகமாக கருதப்படுவது இந்த தர்ம கர்மாதிபதி யோகம். இதற்கு காரணம், ஒரு மனிதன் இந்த பிறவி எடுத்ததற்கான பலனை முழுமையாக அனுபவிப்பார், தான தர்மம் செய்து சொர்க்கம் புகுவார் அப்படின்னு சில மூல நூல்கள்லாம் சொல்லுது. சரிங்களா? இது மற்ற கிரக நிலைமையும் கண்டிப்பாக பார்க்கணும். சரிங்களா? இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் யூடியூப் மற்றவங்களுக்கு இந்த வீடியோவை ரெக்கமெண்ட் பண்ணோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை சோஷியல் மீடியாவிலும் ஷேர் பண்ணிவிடுங்க. சரி, தர்ம கர்மாதிபதி யோகம் அமைப்புகள் என்னென்ன? ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வது, பரிவர்த்தனை பெறுவது, இருவரும் இணைந்து ஒரே ராசியில் இருப்பது, சார பரிவர்த்தனை பெற்றாலும் 50% இந்த யோகம் கண்டிப்பாக வேலை செய்யும். சரிங்களா? ஜாதகருக்கு 9ஆம் 10ஆம் அதிபதி தசை நடக்கும் பொழுது மிகப்பெரிய உயரத்தை கண்டிப்பாக அடைவார். இவர்கள் சொந்த தொழில் வைத்தால் மிகப்பெரிய லாபங்களை அடைவார். வேலையில் இருந்தாலும் கூட தலைமை பதவிகள் தேடி வரும். பொதுவாக வேலையில் இருக்கிறது நல்லது தான், ஆனால் அந்த அளவுக்கு ஒரு உயர்வை தருமானா அப்படி கிடையாது. ஏன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்குது. அதனால் இந்த வேலையில் இருக்கும்போது இந்த யோகம் பெரிதாக வேலை செய்யாது. சொந்தமாக நீங்கள் தொழில் வைத்தீங்க அப்படின்னா நிறைய கஸ்டமர் வருவாங்க, நிறைய லாபங்களையும் ஈட்டுவீங்க. அதனால் சொந்தமாக தொழில் தொடங்குங்க, கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். தர்ம கர்மாதி யோகம் கண்டிப்பாக இருந்ததுன்னா நீங்கள் சொந்தமாக தொழில் தொடங்குறது ரொம்பவே நல்லது. சரிங்களா? நிலைத்த வருமானம் நிச்சயம் உண்டு. 9ஆம் அதிபதி 10ஆம் அதிபதியின் தசை நடக்கும்போது பணத்தட்டுப்பாடு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவு. சம்பாதித்த பணத்தை தானம் தர்மம் என்று செலவழித்து நற்பெயரை ஏற்படுத்தி கொள்வார்கள். இதனால் பெரியோர்களின் ஆசீர்வாதம் இவங்களுக்கு கிடைக்கும். அதிலும் முக்கியமாக இறைவனுடைய ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்கப்பெறும். தசை நடப்பதற்கு முன்ன ஏதாவது குறைகள் இருந்தாலும், அதாவது திருமணம் நடக்காமல் இருப்பது, குழந்தை இல்லாமல் இருப்பது, வீடு இல்லாமல் இருப்பது போன்ற எந்த குறைகள் இருந்தாலும் இந்த 9ஆம் அதிபதிகளின் தசை அல்லது 10ஆம் அதிபதிகளின் தசை நடக்கும்போது அத்தனையும் தீர்ந்துவிடும். தான் ஆசைப்பட்டது அனைத்தும் நிறைவேறும் காலம் இது. வீட்டிலும் சரி ஊரிலும் சரி நல்ல மரியாதை கண்டிப்பாக ஜாதகருக்கு கிடைக்கும். எதற்காக இந்த பிறவி எடுத்தீர்களோ அந்த பிறவி கடனை இந்த காலகட்டத்தில் கழித்து விடுவீர்கள் அப்படின்னு பல மூல நூல்கள் சொல்லுது. சரிங்களா? சரி, இதில் முக்கியமாக இன்னொரு கொஸ்டின்ஸ் கூட உங்களுக்கு வரலாம். இப்போ இந்த யோகம் எனக்கு இருக்குது, ஆனால் இது வேலையே செய்யலை அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த யோகம் இருந்து பாவ கிரகங்கள் கூட இருந்ததுன்னா இந்த யோகம் வேலை செய்கிறது அந்த அளவுக்கு கம்மி தான். இதை தவிர 2இல் 1 கிரகம் ரொம்ப நீசம் பெற்று இருந்தது அப்படின்னா இந்த யோகம் அந்த அளவுக்கு வேலை செய்யாது. நீசம் பெற்று பரிவர்த்தனை பெற்றுதுன்னா நிச்சயமாக இந்த யோகம் நல்லபடியாக வேலை செய்யும். இதை தவிர சில பேருக்கு டவுட் வரலாம், 9ஆம் அதிபதி பாவ கிரகங்கள் இருக்குது, 10ஆம் அதிபதி சுப கிரகங்கள் இருக்குது, அப்போ இது ரெண்டும் சேர்ந்து இருக்கலாம் இல்லை, எந்த பிரச்சனையும் கிடையாது இல்லை. இப்போ உதாரணத்துக்கு சிம்ம லக்னத்திற்கு 9ஆம் அதிபதி செவ்வாய், 10ஆம் அதிபதி சுக்கிரன். இவங்க 2 பேரில் ஒருத்தர் பாவகிரகம், இன்னொருத்தர் சுபகிரகம். இப்போ இருவரும் சேர்ந்து இருந்தால் நல்ல பலனை தருவார்களா அப்படின்னா கண்டிப்பாக தருவார்கள். சரிங்களா? இங்கே செவ்வாய் கிரகம் பாவகிரகம், சுக்கிரன் சுபகிரகம் அப்படின்னா இந்த யோகம் வேலை செய்யாது அப்படின்னு சொல்ல முடியாது. நிச்சயமாக வேலை செய்யும். இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் உள்ளவர்கள் மற்றவர்களை மதிக்க கற்றுக்கொள்வது நல்லது. சில நேரங்களில் பாவகிரகங்கள் சம்மந்தப்படும் பொழுது இது ஒரு ஆணவ யோகமாக மாறிடும். அதாவது ரொம்ப நான் தான் பெரிய ஆள், மற்றவங்களாம் எனக்கு கீழே அப்படின்னு ஒரு எண்ணத்தை சில நேரத்தில் உருவாக்கி கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரியான எண்ணங்கள் உங்களுக்கு வராமல் இருப்பது நல்லது. பாவகிரகங்கள் சம்மந்தப்படும் போது கண்டிப்பாக இந்த 9ஆம் அதிபதி 10ஆம் அதிபதியோட தசைகளில் முன்னேற்றம் இருக்கும். சரிங்களா? ஆனால் இந்த தசை முடிந்த உடனே உங்களுடைய கௌரவம் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் 9ஆம் அதிபதி 10ஆம் அதிபதிய தசை நடந்ததுன்னா தயவுசெய்து கொஞ்சம் மற்றவங்களை மதிக்க பழகுங்க. அதாவது இந்த பாவகிரகங்கள் கூட இருந்ததுன்னா அவங்களுக்கு சொல்கிறேன்.
சரிங்களா? கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல மனிதராக கண்டிப்பாக நீங்கள் இருப்பீங்க. பாவகிரகங்கள் சம்மந்தப்படும் போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. பணம் வந்து கையில் இருக்குது, பதவியும் கையில் இருக்குது, நாம தான் பெரிய ஆள் அப்படின்னு ஆணவத்தில் ஆடாமல் இருந்தால் இந்த யோகம் நல்லபடியாக வேலை செய்து வாழ்வில் மிகப்பெரிய லட்சியத்தை அடைந்து ஒரு நல்ல மனிதராக கண்டிப்பாக உயர்வீங்க. ஓகே நண்பர்களே, இதில் ஏதாவது டவுட் கிளாரிஃபிகேஷன் இருந்ததுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.